பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ₹1 தூண்டி வச்சு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். விரால் மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தூண்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கயிறில் கட்டிக்கோங்க. இப்போ ரொம்ப ஈஸி தான் இது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன மீன் பிடிக்கிறது. சின்ன மீன் பிடிக்கணும். சின்ன மீன் பிடிச்சிட்டு நான் கோத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் குட்டி மீன் பிடிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மீன் கிடச்சிருச்சு. இந்த மீனை கோத்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஓரமாக மாட்டிக்கிச்சு. அழகாக குத்தி விட்டுக்கணும். இந்த குட்டி மீனை நல்லா கோத்து விட்டாச்சு. இப்போ நாணல் தட்டில் கட்டி தண்ணியில் விட்டுருவோம். ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு நாணல் தட்டில் கோத்து விட்டுட்டோம் அப்படின்னா மீன் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய குச்சியில் கட்டினோம் அப்படின்னா ஒன்று தூண்டில் உடஞ்சி போகலாம், இல்லை மீன் பிச்சுக்கிட்டு போயிடலாம், இல்லை அந்த கயிறு அறுந்து போயிடலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். அதுக்காக ஒரு ஃப்ளெக்சிபிளான நாணல் தட்டில் கட்டி விட்டுருவோம். கட்டி விட்டாச்சு. இதோட வெயிட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், கேமரா எடுத்துகிட்டு போய் க்ளோஸ்அப்பில் வச்சுட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனால ஒரு வீடியோவை ஸ்பீட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குது. என் கூட யாராச்சும் மீன் பிடிக்க வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா, வீடியோ எடுக்க மீன் பிடிக்க வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய மீன் வேட்டைன்ற இன்ஸ்டா ஐடியில் போய்ட்டு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள், நாம் பேசலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மீன் மிஸ் ஆகிடுச்சு. அது எப்படி அடிக்குன்றதை மட்டும் பாருங்கள். எப்படி பிச்சு எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இதை நான் ஸ்லோ பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மீன் மாட்டிக்கிச்சு, கோத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் கோத்துருவோம். குட்டி மீன் பிடிச்சதான் எடுக்க முடியல, தனியாக இருக்கவே வீடியோ எடுக்க முடியல. ரெண்டாவதாக ஒரு குள்ளக்கண்டை மீன் மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் எடுத்துகிட்டு போய் கோக்குறேன். இதை கோத்து விட்டு கொஞ்சம் நேரத்தில் மீன் அடிச்சிருச்சு. விட போகிறோம். பாருங்கள். ஓகே, இருங்க, குத்தி விட்டு மாட்டுச்சு. நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குத்தி விட்டதில் ஒரு விரால் மாட்டிக்கிச்சுன்னு தான் நினைக்கிறேன். எஸ், மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், நீக்குள்ளே தான் இருக்குது. எடுத்துடலாம். ஓரம் இழுக்குது. ஒரு கிலோ வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,